பண்ணாரி அம்மன் வேளாண்மை நிலையம் ஈரோடு மாவட்டம் பவானி வட்டம் ஒரிச்சேரி கிளையின் சார்பாகவும் துளிர் ஆர்கானிக் விவசாயம் என்கிற யூடியூப் சேனல் சார்பாகவும் அனைத்து விவசாயிகளுக்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய பெயர் செந்தில்குமார். என்னுடைய அலைபேசி எண் 956686559599. இது நம்மளுடைய வாடிக்கையாளருடைய தோட்டம். வாழை பார்த்தீங்கன்னா நல்லா வந்திருக்கு, ஒரே மாதிரி உருட்டா வந்திருக்கு. பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தாரும் பார்த்தீங்கன்னா கட்டி பிடிக்கிற அளவு தான் இருக்கு. பாருங்க, ஜெல்லு தான் கொடுத்துருக்காரு. நம்ம பண்ணாரி அம்மனுடைய ஜெல்லு தான் இதுக்கு நம்ம கொடுத்துட்ருக்குறோம். 3 டைம் ஜெல்லு கொடுத்துருக்குறோம். ஆனால் இப்போ பரவலாகவே நிறையா பக்கம் மழை பெஞ்சிட்டே இருக்குது. கிளைமேட் மாறி மாறி வர்றதுனால வாழையில் ஒரு பிரச்சனை அதிகமாக இருக்குது. அது என்ன பிரச்சனை அப்படின்னா, சிக்காட்டாக்கோ இலைப்புள்ளி நோய் அதிகமாக புள்ளி புள்ளியாக தாக்குது. அதை தமிழில் சருகு நோயின்னு விவசாயிகள் பரவலாக சொல்லிட்டு இருப்பாங்க. அதுக்கு நம்ம சூடோமோனஸ் லிச்சினிஃபார்ம்ஸ் அப்படிங்கிற மருந்தை கொடுத்துட்டு இருக்கிறோம். இப்போ தற்சமயம் நிறைய விவசாயிகள் குழப்பிட்டு மாத்தி மாத்தி மருந்தை வாழைக்கு கொடுத்துட்டு இருக்கிறாங்க. இது நம்மளுடைய வாடிக்கையாளருடைய தோட்டம். சருவு நோய் வந்திருக்குன்னு நம்மள்ட்ட மருந்து கேட்டு இருந்தாரு. சருவு நோயை நீங்கள அப்படின்னு சொன்னாரு. அப்போ நம்மளும் நேரடியாக ஃபீல்டு பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வேற நோய் தாக்கப்பட்டிருக்கு. சருகு நோய்னா எப்படி இருக்கும் அப்படின்னா, இலைகளில் சின்ன சின்னதாக புள்ளிகள் மாதிரி இருக்கும். அங்கொன்று இங்கொன்று மஞ்சள் மஞ்சளாக இருக்கும். ஆனால் இங்கே பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இலைகள் ஃபுல்லாக மஞ்சளாகி தண்டு பகுதியை நோக்கி மடிஞ்சிருக்கு, அல்லது பச்சையாகவும் அப்படியே புது புது இலைகளும் மடிஞ்சு இருக்கு. இப்படி இருக்கும்போது இதுக்கு நம்ம வேற மருந்துகளை தரணும். தயவு செய்து விவசாயிகள் புரிஞ்சுக்கணும். என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, தலைவலி அப்படின்னா வயிற்று வலிக்கு மாத்திரை வாங்கி போட்டிங்கன்னா தலைவலி சரியாகாது. வயிற்று வலி அப்படின்னா தலைவலிக்கு தைலம் தொடங்கினீங்கன்னா கட்டாயம் சரியாகாது. அதனால எந்த நோயால் இந்த வாழை பாதிக்கப்பட்டிருக்குது அப்படின்னு பார்க்கணும். இதுக்கு இடையில ரெண்டையும் வித்தியாசப்படுத்தி காட்டுறேன். சருகு நோயினா இலையில அங்கொன்று இங்கொன்று மஞ்சளா இருக்கும், புள்ளி புள்ளியா இருந்துச்சுன்னா அது சருகு நோய். அதுக்கு சூடோமோனஸ் லிச்சினிஃபார்ம்ஸ் இந்த 2 மருந்தையும் 10 லிட்டர் தண்ணிக்கு 100 மில்லி கலந்து மேலே தெளிக்க வேணும். ஆனால் வாடல் நோய், பனாமா வாடல் நோய்னு சொல்லுவாங்க. இது ஃபுசேரியம் அப்படிங்கிற ஒரு பூஞ்சானம் மண்ணுக்குள்ள ஈரப்பதம் அதிகமாக தேங்கிட்டே இருந்துச்சு, மழை வந்துட்டே இருந்துச்சு அப்படின்னா இந்த பூஞ்சானங்கள் வளர ஆரம்பிக்கும். இது எந்த மாதிரி பாதிப்பை வாழையில ஏற்படுத்தும் அப்படின்னா, இந்த இலைகள் ஃபுல்லாவே மஞ்சளாகும் அல்லது பச்சையாகவும் இருக்கும். இந்த தண்டு அப்படியே முறிஞ்சு வாழையினுடைய தண்டு பகுதியை நோக்கி படர ஆரம்பிக்கும். இப்படி இருந்துச்சுன்னா வேர்ல கம்ப்ளைண்ட்னு நீங்க தெரிஞ்சுக்குங்க. தண்டு முறியறது, இலை மஞ்சளாகிறது, இந்த தண்டு வெடிக்கும், இப்படி பொளந்துட்டு வரும். இது எல்லாமே மண்ணுல உங்க வாழையில பிரச்சனை இருக்கு. பூஞ்சான நோய் பரவி இருக்கலாம், பாக்டீரியாக்கள் பரவி இருக்கலாம், தீமை செய்கிறது, அல்லது நூற்புழுக்களா இருக்கலாம். இதுல ஏதாவது ஒண்ணு இருந்ததுனாவே இந்த மாதிரி அறிகுறிகளை காட்டும். இதுக்கு 2 லிட்டர் சூடோமோனஸ், 2 லிட்டர் ட்ரைகோட்ரமா விரிடி, 2 லிட்டர் பேசுலமைசிஸை 200 லிட்டர் பேரல்ல கலந்து நீங்க தரை வழியில கொடுத்தீங்க அப்படின்னா இது கட்டுக்குள்ள கொண்டு வந்துடலாம். தயவு செய்து விவசாயிகள் புரிஞ்சுக்குங்க. கொஞ்சம் க்ளோஸ் வாங்க, 2க்குள்ள வித்தியாசத்தை நான் காட்டுறேன். இந்த மாதிரி அங்கொன்று இங்கொன்று சின்ன சின்னதாக புள்ளியாக மஞ்சளாக இருந்துச்சு, கருத்து இருந்துச்சுன்னா இது இலைப்புள்ளி நோய். இங்கொன்று இருக்குது, இங்கொன்று இருக்குது, இங்கொன்று இருக்குது, இப்படி வட்டமாக மஞ்சளாக இருந்துச்சு அப்படின்னா இது இலைப்புள்ளி நோய். அப்படியே இங்கே வாங்க, ஃபுல்லாக இப்படி மஞ்சளாச்சு, இந்த இலையே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மஞ்சளாச்சு அப்படின்னா வேரில் கம்ப்ளைண்ட்டு. இதுக்கு மருந்தை மேலே தெளிக்கணும், இதுக்கு மருந்தை கீழே கொடுக்கணும். சூடோமோனஸ் விரிடி பேசுலமைசிஸ் தரைவெளியில் கொடுக்கணும், அதுக்கு சூடோமோனஸ் லிச்சினிஃபார்ம்ஸ் மேலே கொடுக்கணும். இந்த வாழை பார்த்தீங்கன்னா ரொம்ப அற்புதமாக இதுவரையிலும் வளர்த்திட்டார். ஆனால் இதை கண்டுக்காம அந்த விவசாயி விட்டுட்டார் அப்படின்னா கட்டாயமா இந்த இலை அந்த இலையெல்லாம் அடுத்தடுத்து மடிய ஆரம்பிக்கும். மடிஞ்சு விழுந்துச்சு அப்படின்னா இந்த வாழை பார்த்தீங்கன்னா நல்லா எழுப்பணும் அப்படின்னா 25 கிலோ ஒரு தாரினுடைய எடை கட்டாயம் வரும். இதை கண்டுக்கல அப்படின்னா 12-15 கிலோ தான் வரும். ஏன்னா இலைகள் தான் மிக மிக முக்கியம். நமக்கு எப்படி விரல்கள் முக்கியமோ அதே மாதிரி வாழைக்கு இலைகள் முக்கியம். அந்த இலைகளை கட்டாயம் பாதுகாக்க வேண்டும். அதனால என்ன செலவானாலும் இந்த டைம்ல அவரு விட்டுறக்கூடாது. இதுவரையிலும் காப்பாத்திட்டாரு, ஆனா இதுக்கு மேல கண்டுக்காம விட்டாரு. இதுக்கு கீழே கொடுக்கறதுக்கு ஒரு 1500 சுமார் வரும், மேல அடிக்கிறனா ஒரு 600 சுமார் தான் இதுக்கு மருந்து வரும். இதை விட்டுட்டார் அப்படின்னா அவருக்கு பெரிய லாஸ் ஆயிடும். கிட்டத்தட்ட 1 மாசத்துல தாறு போட்டுரும். ஒரு 2 டைம் மருந்தை கொடுத்தாரு அப்படின்னா கட்டாயம் இந்த இலைகள்
இலைகள் வந்து மடிஞ்சு விழுறத தடுத்து நிறுத்திடலாம். இலப்புள்ளி இருந்ததுன்னா புள்ளி வராமல் அந்த இலைகளை பாதுகாத்தோம் அப்படின்னா கட்டாயமாக இந்த மரங்கள் ஒவ்வொன்றும் 25 கிலோ வரலும் தார் போடும் அப்படிங்கிற உத்தரவாதத்தை கொடுத்துக்கிறேன். தயவு செய்து விவசாயிகள் வந்து இதை கண்டு நீங்கள் தெரிஞ்சுக்கிங்க. இந்த மாதிரி இலப்புள்ளினா இப்படி தான் இருக்கும், இதுக்கு மேலே தான் கொடுக்கணும். வேரில் கம்ப்ளைண்ட்னா இப்படி தான் இருக்கும், இதுக்கு நம்ம கீழே தான் கொடுக்கணும். இந்த மாதிரி மருந்துகளை தெரிஞ்சு தமிழ்நாட்டில் நீங்கள் எங்கே வேணாலும் வாங்கி கொடுங்க. அப்படி இல்லை கிடைக்கல அப்படின்னா எங்கள் நம்பர் ஸ்க்ரீனில் போடுறேன், நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள். நம்ம தமிழ்நாடு ஃபுல்லாக மேட்ரோ பார்சல் சர்வீஸை அனுப்பி வைக்கிறோம். அதனால் தயவு செய்து இந்த இடத்துல நீங்கள் கவனம் எடுத்து சின்ன சின்ன செலவுகளை பண்ணி இந்த வாழையை காப்பாற்றி ஒரு நல்ல லாபத்தை எடுக்க வேணும் அப்படிங்கிறது எங்களுடைய நோக்கம். மூழ்காமல் முத்தில்லை, வெட்டாமல் தங்கமில்லை, தட்டாமல் உதவியில்லை, தட்டுங்கள் விவசாயிகளை, உங்களுக்காக எப்போதும் உதவ காத்திருக்கிறது பண்ணாரி அம்மன் வேளாண்மை நிலையம், ஒரு செரிக்கிளை. மாறுவோம், மாற்றுவோம். இயற்கைக்கு நன்றி.